ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னியாரி டிசைன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரீசெண்டாக நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து இந்த டிசைன் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நமக்கு ஆர்டர்ஸ் வராதா இந்த டிசைன் சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒரு கஸ்டமர் வந்து இந்த டிசைன் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து எப்பயும் போல் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, அங்கே மேலே டாப்லேருந்து கீழே பாட்டமில் வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து அதே மாதிரி 1 இன்ச்சு கேப்பில் 2 சைட்லையும் மார்க் பண்ணிவிட்டு நான் ஷேப்பில் ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் நெக்ஸ்ட் லைன் வந்து போகிறேன். ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு கேப் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச். ஓகேங்களா? ஸோ நான் அது வந்து டாட் மாதிரி வைக்காமல் நான் ஸ்கேல்லே 1/2 இன்ச்சுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்கேலில் வந்து ஸ்கேலுன்னு ஒரு லெட்டர் வரும் பாருங்கள், அது வரைக்குமே எனக்கு 1/2 இன்ச் மெஷர்மெண்ட்டு வீடியோலேயே நான் அது காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி போகிறது வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரல அப்படின்னா நான் இதில் ஏரோ மார்க் பண்ணி காட்டியிருப்பேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்டு அதுவும் மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் டாப்லேருந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வரும்போது அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டாட் வச்சு மார்க் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், அது எல்லோ ஏர் மார்க் தெரியுது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைனில் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த டாட் வந்து மார்க் பண்ணணும். அந்த மாதிரி 1/2 இன்ச் வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு லைன் வேணுமோ அந்த அளவுக்கு லைன் வந்து போட்டுட்டு ஃபைனலாக எண்டிங்கில் வரும்போது கீழே பாட்டமில் வரும்போது 1 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளோரல் கொடி பேட்டர்ன் வந்து போட போகிறோம். மேலே லைன்ஸ் ஃபுல்லாக சுகர் பீடோ கட் பீடோ வச்சு நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சில்வர் பேஸ்டு ப்ளவுஸ்னால் நான் வந்து பியர் பீட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கோல்டு வந்து இதுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நான் பியர் பீடில் ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி ஈவனாக கேப் விட்டு 6 பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 6 பீடில் வந்து அது சர்டோசியால் கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் இது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம்னா நார்மல் செயின் ஸ்டிச் தான், பட் இன்விசிபிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நம்ம உள்ளே வந்து நீடில் வந்து ஜர்டோசியை புல் பண்ணிவிட்டு பாட்டம் ஃப்ரேமுக்கு கீழேயும் சரி ஃப்ரேமுக்கு மேலேயும் சரி நீடிலையும் த்ரெட்டையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஸ்டிச்சஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஃபோக்கஸோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணுறோம், நீடிலில் மாட்டிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து எடுத்துகிட்டு வந்துடும், ஜர்டோசி வெளில வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீட்ஸை நான் ஸ்டிச் பண்ணிட்டு அதை சுற்றி ஜர்டோசியால் அவுட்லைன் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு எப்படி மார்க் பண்ணணும், ஏன்னா நடுவில் வந்து 2 லீஃப் டிசைன் வந்து வைக்க போகிறேன். ஸோ நான் சென்டிமீட்டர் கணக்கில் 4.5 சென்டிமீட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 4.5க்கு கொஞ்சம் கம்மியாக அந்த சென்டர் பீட்லேருந்து நெக்ஸ்ட் பீடுக்கு வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இதுலேருந்து நெக்ஸ்ட் பீடுக்கு வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த டாட் வச்ச இடத்துல எல்லாத்துலேயுமே நான் ஃப்ளவர் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸோட லென்த்தை பொறுத்து நம்மளுக்கு எத்தனை ஃப்ளவர் வருதோ அத்தனை ஃப்ளவர் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபுல்லாக நம்ம கட் பீட் வச்சு, ஏன்னா கஸ்டமர் வந்து கட் பீடில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கட் பீடில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் நான் எப்படி ஈவனாக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரி நாட் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் அந்த பீடு ஸ்டிச் பண்ணிட்டு சுகர் பீட் அளவு ஒரு செயின் ஸ்டிச் அளவு மீடியமான சைஸு செயின் ஸ்டிச் அளவு எம்டி செயின் ஸ்டிச் தான் 2 கொடுக்குறேன். 2 செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீடு, அதுக்கப்புறம் திரும்ப 2 செயின் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி ஈவனாக விட்டு தான் நான் அந்த 6 பீடை வந்து ஜர்டோசி வந்து நான் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். எங்களுக்கு என்ன தண்டனை, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எல்லாமே ஒர்க் பண்ணால் தான் அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து கட் பீட் பண்ணிவிட்டு நம்ம லீஃப் ஒர்க் வந்து பண்ண முடியும். நம்ம எல்லா ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த 3 ஃப்ளவருமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த லைன் மேலே நான் கட் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் கட் பீடு, அதனால் நான் 2 கட் பீடாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுனால் நம்மளுக்கு இன்னுமே நல்லா லுக்காக தெரியும், கொஞ்சம் பெரிய சைஸுன்ற மாதிரி. பட் கஸ்டமர் இதை ப்ரிஃபர் பண்ணதுனால நான் இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளவர் எண்டு வரைக்கும் நான் ஒரு பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லீஃப் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ லீஃப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன்னா 4 கட் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் எம்டி ஸ்டிச் கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப 4 பீடு, திரும்ப எம்டி ஸ்டிச்சு 4 பீடு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு லைனுக்கு
லீஃப் கிட்ட நான் பண்ணுறேன். அதாவது ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்குள்ள கேப்பில் வந்து 4 ஃப்ளவர் கிட்ட 4 லீஃப் கிட்ட நான் பண்ணுறேன். ஸோ நாம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லீஃப் பண்ணிவிட்டு மிடில் வந்து ஏதாச்சும் ஒர்க் வர மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் இருக்கிற மாதிரியே கூட பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பிட்டு அதில் இருக்கிற மாதிரி வேணும்னு சொன்னதுனால நான் அதில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த 4 லீஃப்மே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயுமே ஃபினிஷ் பண்ண போகிறோம், எல்லா லீஃப்லேயுமே. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜம்கி இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டோன் கூட நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜம்கி அந்த சென்டரில் வந்து கட் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஜம்கியும் கட் பீடும் ஒரே இதுலேயே நான் லோட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஜம்கி ஹோல்லே பாருங்கள், ஜம்கி லோட் பண்ணிவிட்டேன். திரும்ப அந்த ஜம்கி ஹோல்லே திரும்பவும் நீடில் விட்டு எடுத்துகிட்டு பீட் லாக் மாதிரி நான் அந்த ஜட்டோசியை வந்து லாக் பண்ணுறேன். ஆரி நாட் போடாமல் பேக்கில் லூப் விட்டு நான் வந்து லாக் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த கேப்பில் அந்த கொடி டிசைன்லேயே எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த பிளேஸில் எல்லாத்துலேயுமே நான் ஜட்டோசியை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ கட் பீடும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் த்ரெட்டு வந்து சிக்கும். ஏன்னா கட் பீடு வந்து அதோட எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் நரன்னு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த த்ரெட்டு வந்து கட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் பிகினராக இருக்கும் போது கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி அது உள்ளே விட்டு எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு ஜம்கி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே கட் பீடு, திரும்ப அந்த ஜம்கி ஹோல்குள்ளேயே விட்டுட்டு பேக்கில் நீடில் வச்சு அந்த லூப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லைன் வந்து இந்த மாதிரி வரும். பேலன்ஸு மேலே வந்து லைன் 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம லைன் விட்டுருப்போம். அந்த லைன் ஃபுல்லுமே நான் கட் பீடால் எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு டிசைன் எதுவுமே நான் கொடுக்கல. ஃபுல்லாக கட் பீடால் ஸ்ட்ரெயிட்டாக லைன் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் லைனும் நம்ம இது மாதிரி தான் நம்ம கட் பீடும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுகர் பீட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். இல்லை ஜம்கியில் கூட நம்ம கண்டினியூஸாக கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுவே நம்ம பிரைட் கலரில் நம்ம கோல்டன் கலர் வச்சு பண்ணும்போது இன்னுமே நல்லா பார்க்க லுக்காக ரொம்ப கிராண்டாக தெரியும். நம்ம வந்து சில்வர் பேஸ் பண்ணதுனால உங்களுக்கு வீடியோவில் வந்து ரொம்ப லைட்டாக தெரியுது. பட் நேரில் இந்த ப்ளவுஸ் ஒர்க் சூப்பராகவே இருக்கும். இதில் ஹேங்கிங்கும் கஸ்டமர் வந்து வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த வி ஷேப் ஃபுல்லாக நான் வந்து கண்டினியூ பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைனாக அதுக்கப்புறம் ஒரு லைன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்டு நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனல்லே நம்ம கிளாஸ்க்கான வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். பேசிக்லேருந்து ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லுமே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து வீடியோஸ் கிளாஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டிலேருந்தே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நான் அந்த லைன் ஃபுல்லாக கண்டினியூஸாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அந்த லைன் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக நான் நிறைய டுட்டோரியல் வீடியோ, அதாவது நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நான் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். நான் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.